अपार करुणा सिंधु ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरु प्रणमामि बुधान्वहम्। देवे देहे च देशे च भक्ति आरोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम्। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरा।
रेणु रना रना ना रेणु रेणु दीम दूम दना दीम दना दीम दूम दना दीम दना दीम दूम दना दीम दूम दना दीम दना उदनी दनी दना दिर दना उदनी दनी दना दिर दना दना दियाना ता दीम दूम दना दीम दना दीम दूम दना दीम दना दीम दूम दना dana dim dana dim dana na dana dim dana dim dana dana diana diana dana dana dim dana dim dana dana diana diana dana dim dana dana diana dana 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 dim dum dana dim dana dim dum dana dim dum dana dim dana dim sare ga ma ga re ga ma pa ni sa ni da ni da ni da sa ni da ni sa ni ga re sa ni re sa ni da ni sa ni ga ma ga re sa ni re sa dim dum dana dim dum dana dim dum dana dim dum da na
कृपासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। देवे देहे च देशे च भक्ति आरोग्य सुखप्रदं बुधपामर सेव्यन्तं श्रीजयेन्द्रं नमाम्यहम्। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपराम्। சுரேஷ் அவர் இங்கே காஞ்சிபுரத்தில் வேத பாடசாலை இன்னும் பல கைங்கரியங்களை பண்ணிட்டு வரார். இங்கே சென்னைக்கு நவராத்திரி உற்சவ சந்தர்ப்பமாக இந்த அபிப்பிராயங்கள்லாம் சேவை பண்ணணும், எல்லாரையும் நல்ல விதமாக கவனிச்சுக்கணும். இப்போ இந்த இடங்கள்லாம் காமிச்சார், அவர் அழிச்சுன்னு போய் காமிச்சார். ஆனால் எதனால் இந்த மாதிரி உத்தேசம்லாம் வந்ததுன்னு கேட்டுன்னு இருந்தோம். மாதிரி முக்கியமாக இந்த வயசானவாளுக்கு ஒரு திருப்தியாகவும் நம்பிக்கையாகவும் பக்தி பூர்வமாகவும் அவளுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ஒரே இடத்துலையே இந்த மாதிரி அவளுக்கு பசுமையோடையும் சரி, அவளுக்கு வேணுங்கிற ஆகாராதியாக இருக்கட்டும், சிகிச்சையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இங்கேயே வசதி பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே மற்ற சௌகரியங்களும் இருக்குது. இந்த பரியாவரணம் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறாலே அது மாதிரி இந்த சூழ்நிலையில் கோசாலை, மரம், செடி, கொடி, தஞ்சாவூர் ஜில்லாவில் இருந்து அந்த வாழ்க்கை தஞ்சாவூர் ஜில்லா மறுபடியுங்கிறது கொஞ்சம் தூரம் இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு இந்த செடி, கொடி, மாடு, கச்சேரி, நவராத்திரி உற்சவங்கள் இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் சரி, கோயம்புத்தூர் வரைக்கும் போகணுங்கிற இது இல்லை, இங்கேயே பண்ணுறதுக்கு சௌகரியங்களை பண்ணி கொடுத்து இங்கே சமுத்திரம் பக்கத்திலேயே இருக்குது, சமுத்திர தீரம். இந்த சமுத்திர தீரத்தில் ஜபங்கள் பாராயணங்கள்லாம் பண்ணால் விசேஷம்னு சொல்லியிருக்கு. நதி தீரே சதகுணம் சமுத்திர தீரே கோட்டி சியாத் சித்திஸ்தானேஷு அனந்தம் சியாத் அப்படிங்கிற இந்த மகாபரிவாதிஷ்டானம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் போய் ஜபங்கள் பாராயணங்கள்லாம் பண்ணால் அதனுடைய பலன் அனந்தம் அப்படிங்கிறது. அது மகாத்மாக்கள் பெரியவா மாதிரி தபஸ் பண்ண அந்த ஸ்தானங்களில் இருக்கிறது. என்றைக்கும் சைத்தன்யம் இருக்கிற இடங்கள், அந்த மாதிரி இடத்துல அனந்தமான புண்ணியம்னு சொல்கிற. ஆத்தங்கரையில் 100 மடங்கு புண்ணியம்னு சொல்கிற. சமுத்திர தீரே கோட்டி சியாத் அப்படிங்கிற. அதனால் அது ஒரு இது வெள்ள ஓல்டு ஒரு விஸ்ராந்தி மாத்திரம் இல்லாமல் அதோடு சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ உத்தியோகம் பார்த்துட்டு இருந்த பொழுதோ வியாபாரம் பார்த்துட்டு இருந்த பொழுதோ இதுக்கு நேரமோ இதுக்கான ஒரு சுத்தமான இடங்களோ சுத்தமான காற்றோ இது மாதிரியோ அவளுக்கு கிடைக்காததை இங்கே பூர்த்தி பண்ணுற மாதிரி அங்கே வெளிநாட்டில் எங்கெங்கேயோ இருக்கா குழந்தைகள், பையனோ மாப்பிள்ளையோ எங்கேயோ இருக்கான்னு இருந்தாலும் இங்கேயே வாழை பத்திரமாக பார்த்துக்கிறவா, சௌரியமாக பார்த்துக்கிறவா, அவள் நினைக்கிற மாதிரி இங்கேயே ஒரு கோவில்லாம் கட்டி பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிச்ச ஜபேன் நாமத்ரயன் நித்தியம் மகாரோக நிவாரணம். முத்துக்குமார சுவாமி நிறைய பேருக்கு குலதெய்வம். அதே மாதிரி பெருமாள், பிள்ளையார் வாழலாம் சன்னதி கட்டி புதுசாக ஆஞ்சநேய சுவாமிக்கு கோவில் கட்டுறதா அந்த பிளான் எல்லாம் காமிச்சா. அதோடு சில பொம்மைகள்லாம் போட போகிறோம்னு சொன்னால் காமாட்சி கோவிலில் இந்த மாதிரி ராமாயண சிற்பங்கள்லாம் இருக்குது. வசந்த மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. அதில் ராமாயண சிற்பங்கள் எப்படி வைகுண்டத்தில் பெருமாள்கிட்ட போய் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பெருமாள் ராமராக அவதாரம் பண்ணி ராமாவதார பிரயோஜனம் உத்தேசம் என்னவோ அதை என்ன பட்டாபிஷேகம் பரியந்தமான விஷயங்களில் சிற்பமாக அந்த காலத்திலேயே செதுக்கியிருக்கா. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி அவா சிற்பங்கள் அவெல்லாம் உண்டாயிருக்கிற மாதிரி அந்த சிற்பங்கள்
அதுக்கப்புறமா குழந்தைகளோட 4 குழந்தைகளோடு இருக்கிற மாதிரி சிற்பங்கள் எல்லாமே அழகாக அந்த காலத்தில் இந்த தசரத ராஜாவுக்கும் காமாட்சி அம்பாள் அந்த உபாசனைக்கும் லலிதோபாக்கியானத்தில் சொல்லியிருக்கு. அதனால் அந்த விவரங்கள் எல்லாத்தையும் அந்த வசந்த மண்டபத்தில் செதுக்கியிருக்கா. அதையும் போய் பாருங்கோ, எப்படி சௌரியமோ இதெல்லாம் அந்த சிற்பங்களையும் பார்த்து இங்கே உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம தேசத்தில் படித்தவா இருக்கணும்னு நம்ம விரும்புகிறதுங்கிறது ஒன்றும், லேஸ்ட்டு படித்தவா இருக்க முடியறது இருக்கா இல்லை ஒன்றும். அவருடைய பேரண்ட்ஸாவது இந்த மாதிரி சௌரியமாக ஒரு இடத்துல ஒரு திருப்தியாக அவளுடைய வானப்பிரஸ்தம்னு சொன்னாலே, பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், வானப்பிரஸ்தர், சந்நியாசம் அப்படிங்கிறதுல இந்த வானப்பிரஸ்தம்ங்கிற ஒரு விஷயத்தை நல்ல விதமாக இங்கே நடத்துறதுக்கு வேணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்முடைய தர்மத்தில் என்ன வாழ்க்கையினுடைய பிரயோஜனம்னு சொல்லியிருக்கோ, அந்த ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வரூபவா பிரம்மாத்மனா சம்ஸ்திதி அப்படிங்கிற இந்த ஒரு நல்ல பகவத் சிந்தனத்துக்கும் சத்சங்கத்துக்கும் நம்முடைய சம்ஸ்கிருதி, சதாச்சாரம், சभ्यता இந்த கல்ச்சருக்கும் அந்த மாதிரி இதில் இந்தியா வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் நிறையவே வளரணும், அதுக்கான தேவை இருக்குது. அப்படி வளரும்போது அதுக்கான நம்பிக்கையை கொடுக்குற இடங்களும் வேணும். நம்முடைய கலாச்சாரத்தையும் நாம் இழந்து விடக்கூடாது. நம்ம குடும்பத்தினுடைய அந்த ஒரு விசேஷமான ஒரு முறை என்ன இருக்கோ பாரதிய கலாச்சாரம், அதையும் நாம் காப்பாற்றுறோம். இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி அதையெல்லாம் சிந்தனம் பண்ணக்கூடியவ, சிந்திக்கக்கூடியவ சென்னைக்கு பக்கத்திலேயும் இருக்குது, காஞ்சிபுரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது, க்ஷேத்திரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது, நகரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு, இந்த மாதிரி ஏற்பாடுக்கு அப்புறம் கோசாலை இங்கே காமிச்சார். ரொம்ப அழகான கோசாலை, அதை சௌரியமாக பார்த்துக்கிறாத பிரதட்சணம் வரும்படியாக இருக்குது. என்ன முதல்ல இருக்கிற 10 மாடுக்கு மாத்திரம்தான் இல்லாமல் எல்லா பசு மாடையும் பார்க்கக்கூடிய சௌரியம் அந்த பிரதட்சணம், கோ பிரதட்சணங்கிறது ரொம்ப விசேஷமானது. நம்ம சொல்லி ஆந்திராவில் ஒருத்தர் பெரியவா விக்கிரகம்லாம் வச்சுருக்கார் கோசாலையில். அவள் பெரியவா பிரதட்சணம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாள். அந்த கண்ணு போடும் பொழுது அந்த சமயத்தில் அந்த 2 முகம், அந்த கண்ணுக்குட்டியோட முகம், அந்த பசுமாட்டோடைய முகம் அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு பிரதர்ஷனம் பண்ணுவாள். அந்த கண்ணு போடுறதுன்னு சொன்னால் இவள் யாராவது போய் பாலு ஸ்ரீகண்டன் யாராவது பெரியவாரோட கைங்கரியத்தில் இருந்தவா யாராவது போய் சொல்லுவா, முன்னாடியே உட்காந்துடுவாள். அவள் தரிசனத்துக்காக நிறைய பேர் காத்துன்னு இருக்காங்கிறது ஒன்றும், பெரியவா கோ பூஜை பண்ணணுங்கிறதுக்காக அவள் உட்காந்துட்டு அந்த பசுமாட்டுக்கு ஒன்றுமே சிரமம் இல்லாத மாதிரி சத்தம் போடாமல் அப்படி பிரதர்ஷனம் பண்ணி அப்போ ஒரு கற்பூர ஆரதி பட்டியெல்லாம் மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த சாகண்டிங்கிறவர் அங்கே காக்கிநாடாவில் அந்த மாதிரி எல்லாம் ஒன்று பண்ணி வச்சுருக்கார். இங்கேயும் இங்கே பெரியவா கோ பூஜை பண்ணுற மாதிரி அந்த படமும் பார்த்து எங்கே நல்லா இருக்குது. உள்ளவங்க 80 வயசில் உள்ளவங்க அங்கே போய் அவரை பார்த்து அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு வர்றதுங்கிறது கஷ்டம். இதே மாதிரி அங்கே வேலை செய்கிற 200 பேரும் அவங்க போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறதுலாம் நடக்கிற காரியம் இல்லை. ஆகையினால இவங்க எல்லாரும் இருக்கிற ஒரே இடத்துக்கு அவரை அழைப்பு விடுத்து அவரை அவர் இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, நாங்கள் இந்த மடத்துக்கோ இல்லை திருப்பதிக்கோ அவர் எங்கே கேம்ப் இருக்காரோ அங்கே போயிருந்தா கூட எங்களால் இவ்வளோ அருகாமையில் அவரை பார்த்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்டேருந்து பிரசாதம் வாங்கி பழம் வாங்கி இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. இது ஒரு சிறப்பான ஏற்பாடாக இருந்தது. இது ஒரு எங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாத நாளாக இருந்ததுன்னு எல்லாரும். கம்யூனிட்டி இது சார், அதர் ரிலீஜியன்ஸ் ஆல்சோ இருந்திருப்பாங்க. ஆமாங்க, அவங்க ரெஸ்பான்சிபிளும் நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த 200 பேர் அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்களே, அது அவங்களும் பல பேக்ரவுண்ட்லேருந்து உள்ளவங்க தான்.
அவங்க எல்லாரும் ஒருத்தர் கூட எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல் அவங்க வந்து இது மாதிரி ஒரு குரு, அது குரு யாராக இருந்தால் என்னங்க, அது ஒரு பாதிரியாராக இருந்தாலும் சரி, ஒரு இமாமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆச்சாரியாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்டேருந்து அருள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த விதத்தில் அவங்க எல்லாருமே வந்தாங்க. இன்ஃபேக்ட் சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். அதில் இருக்கிறவங்க கிறிஸ்துவ நண்பர்கள் நிறைய பேர், கிறிஸ்துவ பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ இதுவாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வீட்டில் உள்ள ஒரு எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெண், அவங்க வந்து ஒரு கிறிஸ்துவ பெண் தான். அவங்கள அழைச்சிட்டு போயிருந்தோம். அவங்க வந்து அடுத்த நாள் எனக்கு சொன்னது என்னென்னா, இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறந்த நாள், எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சிறப்பாக இருக்கணும், நீங்கள் இதை ஏற்பாடு படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொன்னாங்க. அதனால் இங்கே வந்து இது வந்து ரிலிஜனை கடந்து உள்ள அருள் வாங்குகிற ஒரு விஷயமாக தான் பார்க்கணுமே வழிய இது வந்து இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர் அப்படிங்கிற விஷயம் இதில் இல்லை. செட்டிநாடு ஹாஸ்பிட்டலோட நாங்கள் ஒரு டைப் வச்சுருக்கோம். அங்கே வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் மண்டே டு சாட்டர்டே டாக்டர் நார்மல் ஷிஃப்டில் வந்துட்டு போகிறாரு. ஆனால் இந்த பேராமெடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நர்ஸ் வந்து ரவுண்ட் த கிளாக் 3 ஷிஃப்ட் பேசிஸில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆம்புலன்ஸும் 24/7 அங்கேயே இருக்குது. எனி மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே அவங்கள வந்து இந்த மெயின் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு எங்களால் அழைச்சிட்டு போக முடியும். இதில் வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா இந்த கோல்டன் ஹவர் சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ஹவருங்கிறது 1 ஹவர் சொல்லுவாங்க. அதில் 25 நிமிஷத்துக்குள்ளே எங்களால் அந்த ஒரு சிறப்பான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக முடியுது. இது வந்து அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இதை தவிர நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, அங்கே எல்லோரும் வயசானவங்க, எல்லோரும் ஒரு காலத்தில் நம்ம வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒருத்தர் தவறி போயிடுறாரு அப்படின்னாக்க அதுக்கான உள்ள எல்லா காரியங்களையும் இந்த கம்பெனியை எடுத்து செஞ்சு கொடுக்குறது. இது ஒரு பெரிய ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ஆனால் ஒய்ஃப் மாத்திரம் இருக்காங்க, அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்பு எல்லாம் அவங்களோட முறைப்படி அவங்க எதை பின்பற்றாங்களோ அது பிரகாரம் எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஹஸ்தி கொண்டு போய் கரைக்கிற அளவுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறோம். இது ஒரு பெரிய விஷயமா அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ வந்து லேட்டர் இந்த செக்மெண்ட் வந்து எவர் க்ரோயிங் செக்மெண்ட்ஸ், இந்த க்ரோயிங் செக்மெண்ட்ஸ் சார், அது வேறு எதாவது ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குங்களா சார்? இன்ஃபேக்ட் அவர் காஞ்சி பெரியவர் வந்து சொன்னார், இங்கே மாத்திரம் இல்லாமல் இதே மாதிரி நீங்கள் இதில் காஞ்சிபுரத்தில் பண்ணலாம். ஏன்னா அங்கே புது ஏர்போர்ட் வருது, அதுக்கு பக்கத்தில் காஞ்சிபுரம்ங்கிறது கோயில் நகரம், அந்த கோயில்கள் அவ்வளோ இருக்குது, அதனால் அங்கே பண்ணலாம். அதே மாதிரி கும்பகோணத்தில் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் அன்றைக்கி பேசும்பொழுது அதை எடுத்து சொன்னார். நாங்களும் அதை இதை செஞ்சிட்டோம். இதில் என்ன அப்படின்னாங்க, ஒரு கட்டுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த பில்டிங் கட்டிடலாம், பில்டிங்கை அவங்களுக்கும் பொசஷன் கொடுத்துடலாம், அவங்களும் வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்கள கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் பார்த்து 400 பேருக்கு டெய்லி இது ஒரு கல்யாணம் மாதிரிங்க. 400 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, 400 பேருக்கு லஞ்சு, 400 பேருக்கு டின்னரு, காத்தால் 5:30 மணிக்கு காஃபி, இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதுவும் சுகாதார முறையில் கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இந்த பர்டிகுலர் சர்வீஸ் செய்கிறோம் பாருங்கள், அது வந்து நாங்கள் ஒரு லாப நோக்கோட செய்யலை. அஃப்கோர்ஸ் நாங்கள் பில்டிங் கட்டுறோம், பில்டிங் விற்கிறோம், அது வந்து எங்களுடைய தொழில், அதில் உள்ளது எங்களுடைய பிஸ்னஸாக அதை அணுகிறோம். ஆனால் இந்த சர்வீஸ் அதுக்கப்புறம் கொடுக்குறோம் பாருங்கள், இதை வந்து நாங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி இது மாதிரி வயசானவங்களுக்கு இது மாதிரி சேவை செய்யறதுங்கிறது ஒரு தர்மம் அப்படின்னு சொன்னார். அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் செஞ்சுட்ருக்கோம். வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டு, ஸ்ரேயஸ், அப்படி அம்பாளுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தோடையும் இங்கே இருக்கிறவர்களுக்கு சௌக்கியங்கள், திருப்திகள் ஏற்பட்டு இந்த மாதிரி கைங்கரியங்களை மேலும் நிறைய 2 பேரும் நிறைய பண்ணி
அது மூலமாக தர்மோ ரட்சதி ரட்சிதா அப்படின்னு இந்த கைங்கரியம் நிறைய வளரணும்னு அம்பாளை பெரியவாளையும் பிரார்த்தனை பண்ணுறோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.